ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சிறகடிக்க ஆசை பேக் டு ஃபார்ம் அதிரடி எபிசோடுன்னு தான் இன்றைக்கான எபிசோட்டை பற்றி சொல்லணும். முத்து மீனாவும் மலேசியா மாமாவை பற்றி எல்லா விஷயமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஒன்றும் புரியாமல் என்ன எதுன்னு நடந்தது கேட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்து விஜயா வந்து அமைதியாக இருக்காங்க. மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி ரோகிணி கண்கலங்கி போயிருக்காங்க. மனோஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இப்போயாவது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த மலேசியா மாமா பேச ஆரம்பிக்கிறாரு. அவரை பற்றி இருக்க எல்லா விஷயமும் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டதுமே எல்லாத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா ஏற்கனவே நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே பழசெல்லாம் அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட வந்து பொய்யெல்லாம் சொல்லாதம்மா, வாழ்க்கைக்கு ரொம்ப கெட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ரோகிணி கிட்ட அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கான எபிசோட் அண்ணாமலை எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவுமே எமோஷனலாகி கோவப்பட்டு மனுஷன் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த அளவுக்கு எங்களெல்லாம் நீ முட்டாள் ஆக்கியிருக்கி அப்படின்னு. ரோகிணி வந்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி இடையில அழுது அப்படியே சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியே விஜயா வந்து பூகம்பமாக வெடிக்க போகிற அப்படியே எரிமலை மாதிரியே உட்காந்துருக்காங்க. முத்து மீனா இடையில பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு வழக்கம் போல் ஒன்றும் புரியல. கேட்காத கேள்வியெல்லாம் அண்ணாமலை கேட்டுறாரு. ஆனால் ரோகிணி வந்து அழுது புலம்பி அப்படி இப்படின்னு நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மனோஜ்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா முத்து வந்து எல்லா விஷயமும் சொன்னார். எல்லாம் ரோகிணி மனோஜ்கிட்ட வந்து உனக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தா விஜயா வந்து எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரோகிணி ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி மீனா வேற சொல்கிறாங்க இல்லையா. உடனே நீ என்னடி சொல்கிற, சொன்னால் இதையும் தான் போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு விஜயா வந்து பேச்சு பேசிடுறாங்க. பேசி போட்டு அடின்னு அடிச்சிடுறாங்க. இவ்வளோ இந்த அளவுக்கு முட்டாளாக்கியிருக்கல. இந்த மாதிரி மலேசியா மாமான்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு கூழ கும்பிடு போட்டு காசு பணத்துக்காக என்னெல்லாம் செஞ்சேன், என்னை பார்க்கும்போது எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அவங்களும் வந்து மனோஜ்கிட்ட உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே சத்தியமாக தெரியாதுன்னு சொல்லி மனோஜும் சொல்லிடுறாரு. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜயா ரொம்பவுமே பேசி கோவப்பட்டு அடித்து வீட்டை விட்டு வெளியில் தள்ளுறாங்க. இல்லை நான் வீட்டை விட்டு வெளியிலாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலைக்கு பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா போட்டு அடிக்கிறாங்க திட்டுறாங்க அப்படிங்கிறனால அவங்க பாவப்படுறாங்க. இதான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோலையும் எதிர்பார்த்தோம். இப்போ பார்த்தா அடித்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எல்லாம் செஞ்சு வெளியில் கொண்டு போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் அண்ணாமலை சொல்கிறாங்க. இப்போ மட்டும் என்ன சொல்ல போகிறா, அது இப்பயும் பொய்யை தான் சொல்லுவா, அதெல்லாம் நான் கேட்க தயாராக, இவ்வளோ நாள் கேட்டது பார்த்தாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டை விட்டு வெளியில் ரோகிணியை வந்து விஜயா தள்ளுறாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. முத்து மீனா எல்லாம் அப்படி நின்று அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வீட்டுக்குள்ளார மறுபடியும் ரோகிணி வந்துடுறாங்க. நான் இந்த மாதிரி மனோஜை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீ வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடாது கழுத்தை பிடிச்சி தள்ளி கதவை மூடிடுறாங்க. ரோகிணி வெளியில் அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.